இந்த சாப்டரில் ஹோம் டேப்பில் உள்ள ஆட்டோசம் ஆப்ஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ ஆட்டோசம் அப்படிங்கிறது நீங்கள் ஃபார்முலா பேஸ் பண்ணி இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிலோ அண்ட் லெஃப்ட் ரோஸை வச்சு நீங்கள் ஒரு விஷயத்தை கால்குலேட் பண்ண போனீங்கன்னா இந்த ஆட்டோசம்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆட்டோசம் எங்கே இருக்கும் அப்படின்னா ஹோம் டேப்பில். ஸோ கடைசி கேட்டகரியாக எடிட்டிங்னு ஒரு ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த கேட்டகரியில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆட்டோசம்னா கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதோட சைடில் உள்ள ஏரோ மார்க்கை பிக் பண்ணுறது மூலியமாக ஸோ இதில் உள்ள சப் கேட்டகரி எல்லாமே உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு உள்ளது சம். ஸோ நீங்கள் செல்ஸை யூஸ் பண்ணி அந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி புதுசாக ஒரு செல்லை நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்க போனீங்கன்னா இந்த சம்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே உள்ள ஆவரேஜ். ஸோ அந்த மார்க்ஸை ஆவரேஜ் மார்க்ஸாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னாலும் ஆவரேஜ் மார்க் எடுக்க முடியும். அடுத்து உள்ள கவுண்ட் நம்பர். ஸோ இந்த ரோஸ் அண்ட் காலர்ஸை கவுண்ட் பண்ணி நீங்கள் ஒரு புது செல்லை நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த கவுண்ட் நம்பர் ஆப்ஷனையும், ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண செல்லில் உள்ள மேக்ஸிமம்னையும் அதில் உள்ள மினிமம் நீங்கள் தனித்தனியாக காமிக்கிறோம் அப்படின்னா அந்த மேக்ஸிமம் அண்ட் மினிமத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உள்ள சம். ஸோ இந்த சம்ங்கிற ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தலாம். ஸோ டோட்டல்னு ஒரு டேபிளில் ஒரு காலம் கிரியேட் பண்ணிங்க. இதில் லெஃப்ட் சைடில் உள்ள நம்பர்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணி இதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணுறதுக்கு சம்ங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி பார்ப்போம். சம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபார்முலா டேபிளில் ஈக்குவல் டு சம் மார்க் ஷீட் அப்படிங்கிற இந்த ஷீட்டில் அட் தமிழ் அதிலிருந்து ஈஸ்ட் சோசியல் சயின்ஸ் வரையும் இது கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதே நீங்கள் அட்ரஸ் வைஸும் போடலாம், அதே மாதிரி இந்த காலம் வைஸும் இதில் கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் டேபிள் ஃபார்மட் யூஸ் பண்ணிக்கிறதுனால இந்த டேபிள் உள்ள ஹெட்டிங் வைஸ் இது கிரியேட் ஆகும். சப்போஸ் நீங்கள் டேபிள் ஃபார்மட் யூஸ் பண்ணலைன்னா இது அட்ரஸ் வைஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இப்போ என்டர்னு கொடுத்தீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக இருந்தது கிரியேட் ஆகிருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்கோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி அது கிரியேட் பண்ணிடும். இங்கே கர்சரை வச்சுங்க. ஸோ வச்சுட்டு ஆட்டோசம்னு பிக் பண்ணிட்டீங்கன்னா அதோட லெஃப்ட் சைடில் நம்பர்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் அதை ஆட் பண்ணி ஸோ நீங்கள் கர்சர் எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிங்களோ அந்த இடத்துல அது ஆட் பண்ணிடும். ஸோ ஓகே கொடுக்குறது மூலியமாக அது பேஸ்ட் ஆகிரும். ஸோ இங்கே ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது, இங்கே ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாஸ் படி மற்ற எல்லாமே என்ன ஆகணும், இது மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஃபார்முலாஸ் ஆட் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ பிக் பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் காப்பி செல்ஸ், ஃபில் ஃபார்மட் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ காப்பி செல்னு வச்சா கூட காப்பி செல் அப்படிங்கிறது இதில் உள்ள ஃபார்மட், அதாவது இந்த ஃபார்முலா மட்டும் தான் உங்களுக்கு காப்பி ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கிறது வேல்யூஸ் கிடையாது, ஃபார்முலாஸ். ஸோ ஃபார்முலாஸ் அப்படிங்கிறதுனால இந்த காப்பி செல் ஆப்ஷன் இந்த ஃபார்முலாஸ் மட்டும்தான் காப்பி பண்ணிட்டு வரும், எந்த வேல்யூஸையும் காப்பி பண்ணாது. ஸோ இந்த ஃபார்முலாஸை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறப்ப இந்த ஃபார்முலாஸ் ஒன்று ஆக்டிவேட் ஆகும். ஸோ தமிழ்லேருந்து சோசியல் சயின்ஸ் வரையும் இந்த உள்ள நம்பர் ஆட் ஆகணும். அதே மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் இந்த செல்லுக்கும் இந்த ஃபார்முலா அப்ளை ஆகும்போது ஸோ ஒவ்வொன்றோட இண்டிவிஜுவல் டோட்டல் வேல்யூஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இது மாதிரி டோட்டல் போடுறப்ப இது ஆட்டோ சம்ங்கிற ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது டோட்டல் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஆவரேஜ் மார்க் ஒன்று தேவை அப்படிங்கிறப்ப இந்த ஆட்டோ சம்மில் உள்ள ஆவரேஜுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்போ இந்த ஆட்டோ சம்ங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போதும் அது லெஃப்ட் சைடில் உள்ளது இல்லை டாப்பில் உள்ளது மட்டும் தான் கால்குலேட் பண்ணும். ஸோ இடையில வேறு நீங்கள் வேல்யூஸ் வச்சிங்கன்னா அதை ரிமூவ் பண்ணுறது கஷ்டம். ஸோ இப்போ ஆவரேஜ் பார்க்குறப்ப இந்த மார்க்ஸ் மட்டும் தான் நீ ஆவரேஜ் பார்க்க போகிறீங்க. ஸோ அதனால் இந்த வேல்யூஸுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு இந்த காலம்ஸ் கிரியேட் ஆகணும். அதனால் கிளிக் பண்ணி இன்சர்ட் ஷீட் காலம் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஃபார்ம் கிரியேட் ஆகும். ஸோ இந்த காலத்தில் ஆவரேஜ்னு செலக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ ஆவரேஜ் ஸோ கிளிக் பண்ணி ஆவரேஜ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எங்கே ஆரம்பிச்சு, ஸோ இந்த செல்லில் ஆரம்பித்து இந்த செல் வரையும் உங்களுக்கு ஆவரேஜ் கால்குலேட் பண்ணணும். என்டர். ஸோ இதே ஆவரேஜ் மார்க் உங்களுக்கு எல்லா இடத்தையும் கிரியேட் ஆகணும் அப்படின்னா இந்த ஆவரேஜ் மார்க்ஸ். ஸோ தனித்தனியாக உங்களுக்கு ஆவரேஜ் மார்க் கிரியேட் ஆகிரும். ஸோ இந்த ஆட்டோ சம் அப்படிங்கிற ஆப்ஷன் லெஃப்ட் சைட் அண்ட் டாப்பில் உள்ள வேல்யூஸ் மட்டும் தான் ஆட் பண்ணும், நீங்கள் இண்டிவிஜுவலாக மாற்றிக்கிறது கஷ்டம். ஸோ அடுத்து உள்ளது கவுண்ட். ஸோ டோட்டல் கவுண்ட் நம்பர்ஸ் நீங்கள் கேட்கணுனாலும் டோட்டல் கவுண்ட் நம்பர்ஸ் இதை கேட்க முடியும். ஸோ இந்த இடத்துல பிக் பண்ணிக்கிறோம். இங்கே உள்ள கவுண்ட் நம்பர்ஸ் மொத்தம் எத்தனை காலம்ஸ் அப்படிங்கிறத வரிசையாக காமிக்கும். மொத்தம் 7s. ஸோ இங்கே நீங்கள் ப்ளேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்டோ சம்மில் கவுண்ட். ஸோ மொத்தம் 15 இது ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு பார்த்தா 15 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 1 2 3 4 5 6 7 8 10 11 12 13 14 15 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கனால இதோட கவுண்ட் எங்கன்னா 15 கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல 15 இருக்குது, இந்த 7 இருக்குது. ஸோ இது உங்களுக்கு தேவையான ரேட் பண்ணிடலாம். இது 15 மட்டும் உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து உள்ளது மேக்ஸிமம் மார்க்ஸ். ஸோ யார் மேக்ஸிமம் மார்க் யார் மினிமம் மார்க் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலும் மேக்ஸிமம் மினிமத்தை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க் டைப் பண்ணிக்க போகிறோம். மேக்ஸிமம் மார்க்ஸ் இங்கே உள்ள நேம் ஃபார்மட் பெயிண்டர் படி இந்த செல்லுக்கு மாட்டினாலும் அந்த செல் படி இது ஃபார்மட் சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ இந்த செல் இந்த 3 செல்லும் மெர்ஜ் ஆக போகுது அப்படிங்கிறப்ப மெர்ஜ் செல்லுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த இதுகிட்ட மேக்ஸிமம் மார்க்கை நீங்கள் காமிக்கணும் அப்படிங்கிறனா
ஆட்டோ சம்மில் மேக்ஸிமம் மார்க்ஸ். ஸோ இந்த இதில் எது மேக்ஸிமம் ஆகணும் ஆட்டோமேட்டிக்காக அது டாப்பில் எடுத்துக்கும். ஸோ லெஃப்ட்டில் நம்பர்ஸ் இந்த லெஃப்ட்லேயும் டாப்பில் நம்பர் டாப்லையும் எடுத்துக்கும். ஸோ 486. ஸோ இதில் மேக்ஸிமம் மார்க்ஸ் யார் அப்படின்னா 486. சார் இங்கே உள்ளது மினிமம் மார்க்ஸ். மினிமம் மார்க்ஸ் டைப் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ஃபார்மட் பெயிண்டரில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபார்மட் பெயிண்டர். ஸோ இந்த இது ஸோ மினிமம் மார்க்ஸ் எது அப்படின்னாலும் ஸோ ஆட்டோ சம்மில் மினிமம். ஓகே. ஸோ எது மினிமம் மார்க்ஸ் எது மேக்ஸிமம் மார்க் ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகிருக்கும். ஸோ இதில் ஒன்றா பார்த்துட்டோம். சம் அப்படிங்கிறதோ ஆவரேஜ் மேக்ஸிமம் மினிமம்னு பார்த்துட்டோம். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு தேவையில்லை அப்படின்னாலும் ஸோ பிக் பண்ணுங்கள் மோர் ஈக்குவேஷன். ஸோ இதுலேருந்து இது முடியும் இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகணும். அடுத்து நம்பர் 2 தனியாக எடுத்துக்க முடியும். ஸோ K3லேருந்து K2 இருந்தால் மேக்ஸிமம் ஈக்குவேஷன் ஆட் ஆகணும். அடுத்தது ஸோ கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ மொத்தம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணி இதை மார்க் எடுத்துக்காங்களோ அதை காமிக்கணும் அப்படின்னா அதை காமிச்சிக்க முடியும். ஸோ இங்கே உள்ள நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை பிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இதை பிக் பண்ணிவிட்டு ஃபார்மட் பெயிண்டர் இது எப்படி மாறணும் இது எப்படி மாறணும். ஸோ இந்த இடத்துல நம்பர் ஆஃப் கவுண்ட். ஸோ அதுக்காண்டி கவுண்ட் நம்பர்ஸ். ஸோ இந்த கவுண்டில் நீங்கள் இங்கே வேல்யூஸை மாற்றிக்க முடியும். ஸோ வேல்யூஸை மாற்றுறப்ப ஸோ இதுலேருந்து எப்படி கவுண்ட் பண்ணணும் உங்களுக்கு K3. ஸோ K3 டைப் பண்ணி ஈஸ்ட் எது முடிய வரணும் அப்படிங்கிறத ஃபைனலாக கொடுக்க போகிறோம். K17 மணி தான் அதை கால்குலேட் பண்ண போகுது. ஓகே. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு 15. ஸோ இது மாதிரி பேசிக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி உங்களால் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகிறது. ஸோ கவுண்ட்டுக்கோ இல்லை சில வேல்யூஸுக்கு மட்டும் உங்களால் இது மாதிரி க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது க்ரியேட் ஆகும். ஸோ ஆட்டோ சம்முது ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் க்ரியேட் பண்ணுறது. ஆவரேஜ் அப்படிங்கிறது ஆட்டோ ஆவரேஜ் ஆட்டோ மேக்ஸிமம் ஆட்டோ மினிமம். ஸோ நீங்களே இண்டிவிஜுவலாக டைப் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபார்முலா லோட் ஆகி அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மோர் ஃபங்க்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் எதுவுமே யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இஃப் கண்டிஷன் எல்லாமே கிரியேட் ஆகும். ஸோ இது எல்லா ஃபார்முலாஸையும் நீங்கள் ஃபார்முலாஸுங்கிற டேப்பில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது இந்த எடிட்டிங்கில் உள்ள ஃபில். ஸோ ஃபில் அப்படிங்கிறது நீங்கள் சீரியஸாக டேட்டாஸை ஃபில் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணுவீங்க. ஸோ இந்த செல்லை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் காமிக்கும். ஸோ இதுதான் ஃபில் சிம்பிள். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் டேரெக்டாக இங்கேருந்தும் எடுத்துக்க முடியும். ஸோ ஃபில் டவுன் ஃபில் ரைட் ஃபில் அப்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ சீரியஸாக ஃபில் ஆகணுமா இல்லை ஃப்ளாஷ் ஃபில்லானு தனியாக பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ளாஷ் ஃபில்லுங்கிறது டோட்டலாக அது ஹைட் ஆகிரும். ஸோ ஃபில் டவுன் அப்படின்னு பிக் பண்ணுறோம். ஸோ மேலே உள்ளது கீழே ஃபில் ஆகிரும். ஸோ மொத்தமாக செலக்ட் பண்ணி ஃபில்லை டவுன் கொடுத்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு செல் என்ன இருக்கோ அதே செல்படி எல்லாமே கிரியேட் ஆகும். அப்படி கிரியேட் ஆகக்கூடாது. அப்படி ஃபில்லை சீரியஸாக ஃபில் ஆகணும் சீரியஸாக ஃபில் ஆகணும். ஸோ சீரியஸாக ஃபில் ஆகிறப்ப எந்த இதில் ஃபில் ஆகணும் காலம் பேஸ் ஃபில் ஆகணும் லீனியராக ஃபில் ஆகணும். ஸோ ஸ்டெப் வெளியே எவ்வளவு ஸ்டாப் வெளியே தனியாக செட் பண்ணிங்க கொடுத்துட்டிங்கன்னா 74 75 தனியாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ஒரு சீரியல் நம்ம கனெக்ட் பண்ணுறீங்க. அப்படி கனெக்ட் பண்ணிக்கிறப்ப அது 135 ஒரு ஈவன் நம்பரில் ஆட் ஆகணும் அப்படின்னாலும் ஸோ 135 ஒரு ஆட் நம்பரில் ஆட் ஆகணும். ஸோ இல்லை 1 விட்டு 1 ஆட் ஆகணும்னாலும் ஸோ மொத்தமாக இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்லை சீரியஸ்னு கொடுக்குறோம். இல்லை காலத்தில் ப்ளேஸ் ஆகணும் லீனியர். ஸோ ஸ்டெப் எடியூ 2ன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸோ 135 உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இந்த இதை வேல்யூஸை மாற்றுறோம் 2ன்னு மாற்றினீங்கன்னா 2 3ன்னு கிரியேட் ஆகிருக்கும். இது ஃபில் ஆனதுனால இதுக்கப்புறம் இதை மாற்ற முடியாது. ஸோ இப்போ ஃபில்ல சீரியஸில் ஸ்டெப் வேல்யூ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 2 இருக்கணும். 2 கிட்ட ஆகணும். பட் எங்கே வரணும் அது 15 வர்றப்ப அது ஸ்டாப் ஆகிடணும். ஸோ 1ல் ஆரம்பித்து 2 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வருது. 15 வர்றப்ப அது ஸ்டாப் ஆகிரும். ஸோ இந்த இதில் ஒரு டேட்டு நீங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த டேட்டுன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஷார்ட் டேட். ஸோ ஷார்ட் டேட்டில் 1/1/19 இருக்குது. இந்த இதில் என்ன பண்ண போகிறோன்னா 12/05/2015 போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த டேட் இன்க்ரிமெண்ட் ஆகிறப்ப ஃபில்ல சீரியஸ். ஸோ எது ஃபில் ஆக போகுது டேட்டு தான் ஃபில் ஆக போகுது. ஸோ காலம் வைஸ் ஃபில் ஆக போதுன்னா காலம் செட் பண்ணிடுங்க.
ஸோ காலத்தை நீங்கள் ஃபஸ்ட்டே ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஃபில்லில் சீரியஸ் ஃபில் காலத்தில் தான் இந்த சீரியஸாக ஃபில் ஆகணும், டேட்டு தான் ஃபில் ஆக போகுது. ஸோ இது டே தான் அப்டேட் ஆக போகுது. ஸோ இந்த டேட்டில் டே 13, 14 அப்டேட் ஆகணுமா, இல்லை வீக் டே மட்டும் அப்டேட் ஆகணுமா, இல்லை மந்த் அப்டேட் ஆகணுமா தனியாக பார்த்துக்க முடியும். ஸோ எப்படி ஸ்டெப் ஆகணும், ஒன் வைஸாக அப் ஆகணும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 5, 6, 7, 8 ஒரு டேட் மட்டும் இன்க்ரிமெண்ட்டாக க்ரியேட் ஆகிட்டு இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு மந்த் க்ரியேட் ஆகணும் மாறணும் அப்படின்னா அதே ஃபில்ல சீரியஸில் மந்தோட இன்க்ரிமெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த மந்த் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ 12 முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது 1, 2, 3ன்னு டெவலப் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதே இந்த இதில் நீங்கள் மந்த் 1 செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மொத்தமாக செலக்ட் பண்ணி ஃபில்ல இங்கே உள்ள சீரியஸ் டேட் தான் ஃபில் பண்ண போகிறோம், மந்த் வைஸ் ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 1, 2, 3ன்னு போயிட்டுருக்கோம். ஸோ 12 மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் எகெயின் 1, 2, 3ன்னு. ஸோ ஒரு எக்ஸல் ஷீட்டில் ஒரு அப்டேட் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் இவ்வளோ சேல்ஸ் கிரியேட் ஆகிருக்கு, இவ்வளோ இன்கம் வருது அப்படின்னு நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே வரீங்க அப்படின்னா நீங்கள் சீரியஸாக ஃபில் பண்ணிகிட்டே வந்துக்க முடியும். ஸோ ஒவ்வொரு மாதமும் 5ஆந்தேதி தான் உங்களுக்கு சேலரியோ இல்லை சம்திங் கிரெடிட் ஆகுது, வேறு எதுவும் ஆப்ரேஷன் நடக்குது அப்படின்னா ஸோ 555ன்னு 5ஆந்தேதி கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி மந்த் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டு வரும். இதே இயர்ஸ் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னாலும் இயர்ஸ். ஸோ இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகணும் அப்படின்னாலும் இயர்லி ஒன்ஸ் அப்டேட் ஆகும். ஸோ அதே மாதம் அதே வருஷத்தில் ஒரு வாட்டி கிரியேட் ஆகும். ஸோ இதுமாதிரி ஆட்டோ ஃபில் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இதில் ஃபில் ஆகும். ஸோ 6, 7, 8ன்னு ஆட்டோமேட்டிக்காக இது எந்த இதுவும் இல்லாமல் அந்த ஸ்டாப் வேல்யூ ஸ்டார்ட் வேல்யூ இல்லாமல் இது ஃபினிஷ் ஆகும். ஸோ 2 மந்த்ஸ் ஒரு வாட்டி EB பில் நீங்கள் பே பண்ண போகிறீங்கன்னா ஸோ அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் சீரியஸில் டேட்டை தான் கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ மந்த் தான் இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஸோ எப்படி இன்க்ரிமெண்ட் ஆகணும், 2 இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ 1ஆம் மாதம், அடுத்து 3ஆம் மாதம், 5ஆம் மாதம், 7ஆம் மாதம்னு. ஸோ நீங்கள் 2 மந்த்ஸுக்கு ஒரு வாட்டி பண்ணுற கான்செப்ட்லாம் இன்க்ரிமெண்ட் 2ன்னு செட் பண்ணிடலாம். அதே மாதிரி 3 மந்த்ஸுக்கு ஒரு வாட்டி நீங்கள் கிரியேட் பண்ணுன்னா 3 மந்த்ஸுக்கு ஒரு வாட்டி கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி இன்சூரன்ஸ் மாதிரி செட் பண்ணியிருக்கீங்க, அது 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் போட்டுறீங்க அப்படின்னா இந்த மந்த் ஸோ மந்த்தை பார்த்தீங்கன்னா 6 மாதம் விட கிரியேட் ஆகிருக்கும். ஸோ 1, அடுத்தது 7, 1ஆம் மாதம், அடுத்து 7ஆம் மாதம், அடுத்தது 1ஆம் மாதம் 2016, அடுத்து 7ஆம் மாதம் 2016. இது மாதிரி 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் இதுமாதிரி கிரெடிட் பண்ணணும். அதே சேம் தேதியில் வருஷம் மட்டும் சேஞ்ச் ஆகணும். அது மாதிரி செட் பண்ணுறதுக்கு இந்த ஃபில்லில் சீரியஸில் டேட்டை நீங்கள் ஆட்டோ ஃபிட் கொடுத்துக்க முடியும். ஸோ இதுமாதிரி இந்த ஃபில்லை யூஸ் பண்ணி ஒரு செல்லில் நீங்கள் டைப் பண்ணுறத ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி அது கீழே உள்ள காலத்துலையோ இல்லை ரைட் சைடு உள்ள காலத்துலையோ நீங்கள் ஈஸியாக பேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து உள்ளது கிளியர். ஸோ இந்த கிளியருங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃபார்மேட் எல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ கிளியர் ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண இடத்துல என்ன ஃபார்மேட்லாம் இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் ஆயிரும். ஸோ டேட்டாஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். ஸோ ஃபார்மேட் நீங்கள் அப்ளை பண்ண டேபிள் ஃபார்மேட் மட்டும் தான் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு. மற்ற டேட்டாஸ், ஃபார்மேட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். ஸோ கண்ட்ரோல் Z மூலியமாக பழையபடி கொண்டு வந்துடுறோம். அதே மாதிரி கிளியர் ஃபார்மேட். ஸோ ஃபார்மேட் மட்டும் தான் கிளியர் ஆகணும், டேட்டாஸ் எதுவும் கிளியர் ஆகக்கூடாது அப்படிங்கிறப்ப கிளியர் ஃபார்மேட். ஸோ இந்த ஃபார்மேட் மட்டும் தான் உங்களுக்கு கிளியர் ஆகும். ஸோ கண்ட்ரோல் Z மூலியமாக பழையபடி கொண்டு வந்துடுறேன். இல்லை கிளியரில் கிளியர் கண்டென்ட்ஸ். ஸோ உள்ள டேட்டாஸ் மட்டும்தான் கிளியர் ரிமூவ் ஆகணும், உள்ள இந்த ஃபார்மேட்லாம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னாலும் அப்படியே கிரியேட் ஆகும். ஸோ கண்ட்ரோல் Z. ஸோ இங்கே உள்ள கிளியர் கமெண்ட்ஸ். ஸோ கமெண்ட் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணியிருந்தால் அந்த கமெண்ட் கிளியர் பண்ணிக்க முடியும். ஹைபிள் நீங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கப்ப அந்த ஹைபிள் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ஷார்ட்டிங் ஆர்டர். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண அந்த டாக்குமெண்ட்ஸில் உள்ள டேட்டாஸை ஒரு ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர்லையோ இல்லை நியூமெரிக்கல் ஆர்டர்லையோ நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஷார்ட்டிங் ஆர்டருங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், இங்கே ஷார்ட் A to Z. ஸோ ஒரு ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும், அது ஷார்ட்டிங், அசெண்டிங், டிசெண்டிங் 2 ஆப்ஷன் மீது கிரியேட் ஆகிருக்கும். ஸோ A to Z அப்படிங்கிறது அசெண்டிங்கும், Z to A அப்படிங்கிறது டிசெண்டிங் கிரியேட் ஆகும். அது Aலேருந்து Z முடிய போகும், இது Zலேருந்து A முடிய கிரியேட் ஆகும். கஸ்டம் ஷார்ட் அப்படிங்கிறது நீங்களே கஸ்டம் சைஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இதில் உள்ள நேம்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஷார்ட் A to Z. ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் மாறட்டும் அப்படின்னா ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் சேஞ்ச் ஆகிரும். ஸோ D, E, F, G, H, J, K, L, M, Pன்னு தனியாக கேட்டாயிருக்கு. ஸோ இந்த ஹெட்டிங் உங்களுக்கு தனியாக வந்துடும். ஸோ அப்படி சேவ் பண்ணும்போது ஸோ அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணி இங்கே Z ஏன்னா எல்லாமே ரிவர்ஸில் கிரியேட் ஆகிருக்கும்.
கண்ட்ரோல் செட் மூலிமா பேக் வந்துட்டு கஸ்டம் ஷீட் சைஸ் அப்படின்னு செட் பண்ணிட்டீங்கன்னா லெவல்ஸ். ஸோ எதுலேருந்து ஆட் ஆகணும், எதனால் ஆட் ஆகணும்னு தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ட் பை எது காலம் ஏவா காலம் பியான்னு கேட்கும். ஸோ காலம் பி ஆட் ஆக போகுது. ஸோ எதைப்படி ஆட் ஆக போகுது, செல் கலரை பேஸ் பண்ணியா இல்லை ஃபான் கலரை பேஸ் பண்ணியா இல்லை செல் ஐக்கானை பேஸ் பண்ணியா கேட்குது. ஸோ கலர் பேஸ் பண்ணி எல்லாமே ஈவனாக தான் இருக்கும். வேல்யூ பேஸ் பண்ணி நம்பர்ஸில் இருக்கணும். ஸோ அதனால் இங்கே உள்ள காலம் கே அப்படிங்கிறத எடுத்துக்க போகிறோம். ஸோ எதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்களோ அது மட்டும் தான் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ காலம் கே. ஸோ இதுபடி வேல்யூஸ் படி ஸோ எப்படி இருக்கணும், ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட். ஸோ சின்னது வந்து பெருசு போகணுமா இல்லை பெருசு சின்னது போகணுமா, ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா இது ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் மாறிக்கும். ஸோ இந்த ஷார்ட்டிங் ஆர்டரை நம்பரை பேஸ் பண்ணி இன்க்ரிமெண்ட் யார் ஃபஸ்ட் மார்க் யார் செகண்ட் மார்க்னு நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னாலும் ஈஸியாக ஆர்டர் பண்ணிக்க முடியும். ஸோ ஷார்ட்டில் கஸ்டம் ஷார்ட். ஸோ ஃபஸ்ட்டு எந்த காலத்தை பேஸ் பண்ணி ஆட் பண்ண போகிறீங்க, எதை பேஸ் பண்ணி ஸோ எப்படி ஆட் பண்ண போகிறீங்க தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ லெவல்ஸ் ஆட் பண்ணுறது மூலியமாக எக்ஸ்ட்ரா ஒரு ரேஞ்சை நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஸோ இங்கே உள்ள ஃபில்டருங்கிற ஆப்ஷன் மூலியமாக எக்ஸ்ட்ரா ஒரு ஃபில்டர்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணுறப்ப ஸோ இதில் என்னென்னலாம் தெரியக்கூடாதுன்னு தனியாக மேலே செட் பண்ணிவிட்டு இதை ஹைட் பண்ணிக்கோ அன்ஹைட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபார்மேட் செல்லில் கிளிக் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிறது தான் இந்த ஃபில்டர்ஸ். ஸோ ஒரு செல்லில் ஒரு காலத்தில் உள்ள டேட்டாஸை சிலதை மட்டும் அந்த ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி ஹைட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஃபில்டர்ஸுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது இங்கே உள்ள ஃபைண்ட் அண்ட் செலக்ட். ஸோ இந்த ஃபைண்ட் அண்ட் செலக்ட்ங்கிற ஆப்ஷன் மூலியமாக இந்த டாக்குமெண்ட்டில் உள்ள டேட்டாஸையோ இல்லை வேறு எதுவும் ஃபார்முலாஸையோ நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது ஃபைண்ட். இதில் ஃபைண்ட் வாட். ஸோ எதை நீங்கள் கண்டுபிடிக்க போங்கன்னு கேட்குது. ஸோ இதில் மேல் கண்டுபிடிக்க போகிறேன். ஃபைண்ட் ஆல். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா புக், எந்த புக்கில் அந்த வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ மார்க் ஷீட்ங்கிற புக்கில் இருக்குது. ஸோ எந்த ஷீட்டில் இருக்குது, மார்க் ஷீட்டுங்கிற ஷீட்டில் இருக்குது. ஸோ இந்த புக்கில் இந்த ஷீட்டில் இருக்குது. சப்போஸ் ஷீட்டுலேயும் அது இந்த வேர்ட்ஸ் இருந்துச்சு அப்புறம் அதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி காமிக்கும். ஸோ எந்த செல்லில் இருக்குது அப்படின்னா $C $3ங்கிற சிம்பிள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிற காலத்தில் 3ங்கிற ரோத்தில் கிரியேட் ஆகிருக்கு ஃபீமேல் அப்படிங்கிற சிம்பிள்ஸ். ஸோ ஃபைன் நெக்ஸ்ட் நீங்கள் தனியாக பார்த்துக்க முடியும். ஸோ மேல் அப்படிங்கிற இதுலேயும் இருக்கிறதுனால தனியாக இருக்குது. இப்போ நீங்கள் ஃபீமேல் டைப் பண்ணிங்கன்னா ஃபைன் நெக்ஸ்ட் ஃபீமேல் மட்டும் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதில் காவியாங்க வேலை கண்டுபிடிக்க போகிறோன்னா காவியா சர்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபைன் நெக்ஸ்ட் காவியா இங்கே ஒன்று இருக்குது. ஸோ செகண்ட் காவியா. ஸோ இது மாதிரி ஒரு செல்லில் உள்ள டேட்டாஸை நீங்கள் டேரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும்னாலும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து இங்கே உள்ள ரீப்ளேஸ். ஸோ ஏதோ இடத்துல நீங்கள் டைப் பண்ண வேர்டுக்கு பதிலாக வேறு வேர்ட் டைப் பண்ண போகிறீங்க. ஸோ அது எங்கெல்லாம் டைப் ஆகிருக்கோ அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு டைப் பண்ண அப்படின்னாலும் வேறு டைப் பண்ணிக்க முடியும். ஸோ ரீப்ளேஸ் ஃபீமேல் எங்கெல்லாம் இருந்துச்சோ அந்த இதெல்லாம் கேர்ள்ஸ்னு மான்னு செட் பண்ணிக்கிறோம். ரீப்ளேஸ் கொடுத்தீங்கன்னா இது ஃபைண்ட் அவுட் பண்ணுற இடம் மட்டும் மாறும். ஸோ இந்த இதை மட்டும் ரீப்ளேஸ். ஸோ டோட்டலாக மாறினா ரீப்ளேஸ் ஆர். ஸோ எல்லாமே ரீப்ளேஸ் ஆகிக்கும். ஸோ அடுத்தது அதே மாதிரி மேல். ஸோ மேல் இந்த இடத்துல எல்லாத்தையும் உங்களுக்கு பாய்ஸ்ன்னு மாறினா ரீப்ளேஸ் ஆல், எல்லாமே பாய்னு உங்களுக்கு சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ பழையபடி மாற்றிடுவோம். ஸோ அதுக்காண்டி பாய். ஸோ பாயெல்லாம் எங்கேன்னு இருக்கோ அங்கெல்லாம் உங்களுக்கு மேல்னு கிரியேட் ஆகணும். ரீப்ளேஸ் ஆல், ஆட்டோமேட்டிக்காக ரீப்ளேஸ் ஆகிரும். அடுத்தது கேர்ள்ஸ்னு எங்கே இருக்கும், இந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஃபீமேல் மாறினாலும் ஃபீமேலும் உங்களுக்கு மாறிடும். ரீப்ளேஸ் ஆல். ஸோ இது மாதிரி பர்டிகுலர் வேர்டை கண்டுபிடிச்சி அந்த வேர்டுக்கு பதிலாக வேறு வேர்டை நீங்கள் மாற்றினாலும் அந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸில் உள்ள ரீப்ளேஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து உள்ள கோட்டு. ஸோ ஒரு பெரிய டாக்குமெண்ட்டில் நிறையா ஷீட்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு ஷீட்லேயும் நிறையா டேட்டாஸ் இருக்குது. அப்படிங்கிறப்ப பர்டிகுலராக ஒரு செல்லில் உள்ள ஒரு டேட்டாவை நீ அக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த கோட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபைண்ட் இந்த ரீப்ளேஸ் கோட்டுக்கு எல்லாமே ஷார்ட் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஃபைண்ட் எடுக்கிறதுக்கு கண்ட்ரோல் F ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபைண்ட் ஆப்ஷன் கிரியேட் ஆகும். கண்ட்ரோல் H அப்படிங்கிறது ரீப்ளேஸும், கண்ட்ரோல் G அப்படிங்கிறது இந்த கோட்டு ஆப்ஷனை எடுத்துக்க முடியும். ஸோ கண்ட்ரோல் F ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஆப்ஷன் கிரியேட் ஆகுது. எஸ்கேப், ரீப்ளேஸ் ஆப்ஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ கண்ட்ரோல் G கிளிக் பண்ணும்போது கோட்டு ஆப்ஷன் கிரியேட் ஆகுது. ஸோ இதை யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் வேர்டை ஃபோக்கஸ் பண்ணி அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட முடியும். ஸோ அதே கோட்டு ஸ்பெஷலுங்கிற ஆப்ஷன் மூலிமா ஒரு கண்டென்ட்டுக்கு போகணும் இல்லை ஒரு ஃபார்முலாஸுக்கு போகணும் ஈஸியாக போக முடியும். ஸோ ஒரு இடத்துல பர்டிகுலர் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த ஃபார்முலாஸுக்கு போகணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்முலாஸ் கிளிக் பண்ணிட்டேன். அந்த ஃபார்முலாஸில் நம்பர்ஸ் இருக்கலாம், டெக்ஸ்ட் இருக்கலாம், லாஜிக் எரர்ஸ் எதுனாலும் இருக்கலாம். ஸோ அந்த இடத்துக்கு போனால் அந்த இடத்துக்கு போயிடும். இப்போ செலக்ட் ஆகிக்கிறது எல்லாமே ஃபார்முலாவை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண ஒரு வேல்யூஸ்.
ஸோ வெளியே பிக் பண்ணிக்கிறேன். எகெயின் கோ டு ஸ்பெஷல்னு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கான்ஸ்டன்ட் எங்கெல்லாம் நீங்கள் நியூமெரிக்கல் நம்பர் டைப் பண்ணீங்களோ அங்கே மட்டும் தான் போகணும் அப்படின்னா அங்கே மட்டும் போக முடியும். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட்டு லாஜிக்கல் எதுவும் தேவையில்லை, நம்பர்ஸ் மட்டும் எங்கே டைப் பண்ணணும் அங்கே மட்டும் போகணும் அப்படிங்கிறப்ப கான்ஸ்டன்ட்ஸில் நம்பர்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்களாக டைப் பண்ண நம்பர்ஸ். இது மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ண மெத்தடை வச்சு நீங்கள் அந்த இடத்த ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா கோட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அது கோ டு ஸ்பெஷலுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாச்சும் இடையில பிளாங்க் பேஜ் இருந்துச்சுன்னா பிளாங்க் பேஜும் அரே ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா ஆப்ஜெக்டையும் டேரெக்டாக நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஃபைண்ட் அண்ட் செலக்டில் அடுத்து உள்ளது ஃபார்முலாஸ். ஸோ ஃபார்முலா பேஸ் பண்ணி எதெல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிரியேட் ஆகும். அடுத்துங்க உள்ள கமெண்ட்ஸ். ஸோ வேறு நீங்கள் கமெண்ட் ஆட் பண்ணிங்கன்னா அந்த கமெண்ட்ஸ் உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் ஆகும். கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ எங்கெல்லாம் கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது, ஸோ இந்த கோ டு ஸ்பெஷலில் என்னென்ன ஆப்ஷன்லாம் நீங்கள் தனித்தனியாக பார்த்தீங்களோ அதெல்லாம் எங்கே ஃபில்டர் பண்ணி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ கான்ஸ்டன்ட் நீங்களாக டைப் பண்ண நம்பர் மட்டும் வேணும். ஸோ டேட்டா வேல்யூஸ்டேஷனுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கோ டு ஸ்பெஷலில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் உங்களால் ஈஸியாக செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்துங்க உள்ள செலெக்ஷன் பிளான். ஸோ இந்த எக்ஸல் ஷீட்டில் வேறு எதுவும் ஷேப் இன்சர்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரு ஸ்மார்ட் ஆர்ட் இன்சர்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரு பிக்சர் இன்சர்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த மாதிரி நேரத்தில் எந்தெந்த ஷேப்ஸ் எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் உங்களுக்கு விசிபிளாக தெரியணும், இதெல்லாம் ஹைட் ஆகணும் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். செலக்ஷன் பிக் பண்ணும்போது இதில் எந்த ஆப்ஷனுமே இல்லை. இதில் வேறு எதுவும் ஷேப் நீங்கள் இன்சர்ட் பண்ணியிருக்கீங்கன்னா இன்சர்ட்டில் இந்த ஷேப்புங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி புதுசாக ஒரு ஷேப் ஒன்று ஃபார்ம் பண்ணிப்போம். ஸோ இந்த ஒரு ஷேப் ஒன்று நீங்கள் ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ஷேப்பை ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வேறு எதையும் டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த ஷேப் உங்களுக்கு தேவையில்லை அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் ஸோ இந்த ஃபீல்டில் செலெக்ஷன் பிளான். ஸோ இந்த ரெக்டாங்கல் அப்படிங்கிற ஷேப் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இங்கே உள்ள ஹைட். ஸோ ஹைட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஷேப் வேணும் பட் இப்போயே அதை யூஸ் பண்ணிக்க போகிறது இல்லை அப்படின்னா ஹைட் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சாப்டரில் எப்படி ஒரு ஆட்டோமேட்டிக் சம் கிரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு ஃபில் சீரிஸ் பண்ணுறது, எப்படி ஒரு ஃபார்மெட்லாம் கிளியர் பண்ணுறதை பற்றி பார்த்தாச்சு. அதே மாதிரி ஷார்ட்டிங் ஆர்டர் அண்ட் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பற்றும் பார்த்தாச்சு. ஸோ அடுத்த சாப்டரில் எப்படி ஒரு டேபிள் அண்ட் பிவட் டேபிள்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணாங்க அதை பற்றி பார்க்கலாம்.